இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் அ பார்ட் 2 வீடியோ. டாபிக்ஸ் 1.6லேருந்து 1.9 வரைக்கும் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட், கியூப் அண்ட் கியூப் ரூட், எக்ஸ்பனண்ட் அண்ட் பவர்ஸ், சயின்டிஃபிக் நொட்டேஷன் ஆஃப் ஏ நம்பர், ஆல்சோ எக்ஸசைஸ் 1.4லேருந்து 1.7 வரைக்கும். ஒன்றுலேயும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ், யோசித்து போடுற சம்ஸ் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி தந்திருக்கேன். எத்தனை சம் போடுறோன்னு ப்ராக்கெட்டில் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் உங்களோட தாட்ஸ் என்னன்னு எனக்கும் புரியும், எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஓகேங்களா? இந்த நம்பர் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்லலாம், இல்லை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்கொயர் நம்பர் எண்ட் வித் 0, 1, 4, 5, 6 and 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் விட்டுட்டு பாருங்கள். நம்பர்ஸ் தட் எண்ட் வித் 2, 3, 7 and 8 are not perfect squares. ஸோ இங்கே மிஸ் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்காது. இங்கே இருக்கிற நம்பர்ஸ் தான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பைகாட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்டால் கூட 1 to 10 இருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ் இந்த மாதிரி எழுதி பார்த்தே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டு, ஸ்கொயர் ஆஃப் ஆட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஆட், ஸ்கொயர் ஆஃப் ஈவன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th ஸ்டாண்டர்டில் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னு சம் நம்பர்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அந்த பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் ஆர் நாட் ஸ்கொயர் நம்பர்ஸ். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னால் என்னென்னா இங்கே ரீகால் தந்திருக்கேன் பாருங்கள். A number is a perfect number if the sum of its factor other than the given number gives the same number. ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன். எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரு நம்பர் 6ன்னு எடுத்துட்டோன்னா 6ஓட ஃபேக்டர் என்னென்ன, 6 எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகும், 1, 2, 3 and 6. ஓகேங்களா? இங்கே 6 எடுத்தோம்னா 6ஐ தவிர மீதி இருக்கிற நம்பர்ஸோட அடிஷனாக எழுதலாம். தட் இஸ் சம் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர். இந்த 6ஓட ஃபேக்டரோட அடிஷன் இப்படி எழுத, அதர் தேன் த கிவன் நம்பர். 6 இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எழுத முடிகிற நம்பர்ஸை பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னு 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். ஸோ அதை இங்கே ரீகால் பண்ணிக்கோங்க. அதர் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னால் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பரில் 3 நம்பர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தட் இஸ் 3, 4 and 8. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், the square of a natural number other than 1, 1 தவிர மீதி நேச்சுரல் நம்பர் எதை எடுத்தாலுமே வந்து அது எப்படி இருக்கும்னா இஸ் எய்தர் a multiple of 3 or exceeds a multiple of 3 by 1. தட் இஸ் அந்த நம்பர்ஸ் வந்து 3ஓட மல்டிப்புளாக இருக்கும், இல்லாட்டி 3ஓட மல்டிப்புள் ப்ளஸ் 1ஆக இருக்கும். அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ்க்கு இங்கே மேலே ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் 4ஐ 3 + 1ன்னு எழுதலாம். 9 வந்து 3 ஸ்கொயர் தெரியும். 16 என்ன எழுதலாம், 3 × 5 15 தெரியும். 15 + 1 அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எக்ஸீட்ஸ் a multiple of 3 by 1. எக்ஸீட்ஸ்னால் அதிகங்கிற மீனிங். அதே மாதிரி 4ஓட மல்டிப்புளாக எழுதலாம், இல்லாட்டி எக்ஸீட்ஸ் a multiple of 4 by 1. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9 வந்து 8 + 1, 8 வந்து 4ஓட மல்டிபிள் தான். அதே மாதிரி 25 எப்படி எழுதலாம், 24 + 1. 24 வந்து 6 × 4, 4ஓட மல்டிபிள் ப்ளஸ் 1. ஸோ அதை தான் வந்து இங்கே செகண்ட் பாயிண்டில் தந்திருக்கோம். ஓகேங்களா? தேர்ட் ஒன், 3, 4, 5 வந்து அப்படியே கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, த ரிமைண்டர் ஆஃப் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் when divided by 3 is either 0 or 1 but never 2. ஓகேங்களா? ஒரு நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர்னால் மீதி என்ன கிடைக்கலாம், 0, 1, 2 கிடைக்கலாம். ஆனால் அது வந்து அந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா 0 இல்லாட்டி 1 தான் கிடைக்கும், 2 கிடைக்காது. அதே மாதிரி தான் 4ஓட ரிமைண்டர்ஸு ஒரு நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா
மீதி என்னென்ன கிடைக்கலாம் 0 1 2 3 4க்கு சின்ன நம்பர்ஸ் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி நம்ம எடுத்த நம்பர் பர்ஃபெக்ட் நம்பராக இருந்துச்சுன்னா 0 இல்லாட்டி 1 தான் கிடைக்கும். பட் நெவர் 2 1 3 இருக்கும். 2 3 எல்லாம் கிடைக்காது ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு 1 2 பாயிண்ட்டும் இதையும் நீங்கள் வச்சு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிளிக் ஆகும். Fifth one, when a perfect square number is divided by 8, the remainder is either 0 or 1 or 4. ஒரு பர்ஃபெக்ட் நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்னென்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும், 1 கிடைக்கும், இல்லாட்டி 4 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் டெட்லேயும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் வில் நெவர் be equal 2 3 5 6 and 7 ஓகேங்களா. 8ஆல் வகுத்தோம்னா மீதி என்னென்ன கிடைக்கலாம் 0லேருந்து 7 வரைக்கும் கிடைக்கலாம். அதில் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் 0 1 4 தான் கிடைக்கும். மீதி ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் வந்து கிடைக்காதுன்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. Between the squares of the consecutive numbers n and n plus 1 there are 2n non-square numbers ஓகேங்களா. கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்த நம்பர்ஸ் ஓகேங்களா. அப்படி 2 நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு நடுவில் வந்து 2n நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்றாங்க. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் வந்து 2 and 3 ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து n வந்து 2, n + 1 வந்து 3. ஸோ இதோட ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4 and 9. இந்த 4 and 9க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 2n நம்பர்ஸ் இருக்கும். அது வந்து நான் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கும், ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்காது. இதுக்கு நடுவில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது 5 6 7 8. எத்தனை நம்பர் இருக்குது 2 இன்ட்டு இந்த 2. ஸோ 4 நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வேறு நம்பர் 6 and 7 எடுத்துக்கலாம். இங்கே வந்து n வந்து 6 ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஸ்கொயர்ஸ் பார்த்திங்கன்னா 36 and 49. இதுக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸ்லாம் எழுதி கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 12 எப்படி எழுதலாம்னா 2n, தட் இஸ் 2 × 6 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயரிங் தான் வந்து ஸ்கொயர் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி மல்டிப்ளிகேஷனோட இன்வர்ஸ் டிவிஷன் சொல்கிறோம், அடிஷனோட இன்வர்ஸ் சப்ட்ராக்ஷன் சொல்கிறோமோ, அது மாதிரி ஸ்கொயரிங்கோட இன்வர்ஸ் தான் ஸ்கொயர் ரூட். அதை வந்து நம்ம ரூட் n டினோட் பண்ணுவோம், ஆர் n⁻1/2 ஓகேங்களா. இங்கே வந்து ஃப்ராக்ஷன் பவரில் வந்து n⁻1/2 டினோட் ரூட் n. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மெத்தட் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா 2 மெத்தட்ஸில் ஃபைண்ட் பண்ணலாம். ஒன்று ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், செகண்ட் ஒன் லாங் டிவிஷன் மெத்தட். ரொம்ப சின்ன நம்பர் ஒரு 3 டிஜிட் நம்பர் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போய்க்கலாம். ஸோ அது 2 மெத்தடும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து 324 எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 × 2 × 3 × 3 × 3 × 3. ஸ்கொயர் ரூட்னா வந்து 2 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் எழுதுவோம். ஸோ இது இந்த கான்செப்ட்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதனால் நீங்கள் ரூட் ஆஃப் 324 போட்டிங்கன்னா இந்த 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3, இந்த 2 3க்கு ஒரு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get 18. ஸோ இதே 324 வந்து நான் லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கேன் பாருங்கள். லாங் டிவிஷன் மெத்தட்னா சம் ரூல்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கணும். என்னென்னா வந்து லாஸ்ட் ஒன்ஸ் டிஜிட்லேருந்து 2 நம்பராக நம்ம வந்து பேர் பண்ணுவோம். ஸோ இந்த 2 நம்பர் இங்கே 3 ஒரே ஒரு நம்பர் இருக்கனால 3 மட்டும் செப்பரேட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் பாருங்கள். 2 நம்பர்ஸாக பண்ணணும். இப்போ 3க்கு உள்ள என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குது 1 × 1 தான் வந்து 1. ஸோ நீங்கள் அடுத்தது இங்கே என்ன போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே 2 போட்டிங்கன்னா 2 × 2 4 ஆகிடும். 3க்கு பெரிய நம்பராக போயிடும். அதனால் 1 தான் போடணும். 1 × 1 1. ஆர்டினரி சப்ட்ராக்ஷன் பண்ணால் 2. இப்போ இந்த 2 நம்பராக பேர் நம்பர்ஸாக தான் கீழே வரும். இங்கே 224 வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ இங்கே அடுத்த நம்பர் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன நம்பர் போட்டிங்களோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 1 × 2 is 2. இப்போ இங்கே போடுற நம்பர் இங்கே நீங்கள் 0 போடக்கூடாது. இங்கே 1 போட்டிங்கன்னா இங்கேயும் 1 போடணும். ஸோ 1 × 21.
இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2 போடணும். 2 × 22. இங்கே 3 போட்டால் 3 × 23 போட்டு இங்கே வர ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே 8 போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் 8 போட்டிருக்கேன். 8 × 28 மல்டிப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு 224 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 0. Therefore, root of 324 is equal to 18. இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் ஒன். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 நம்பராக பேர் பண்ணணும். 84, 96, 45. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 45க்கு உள்ளே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னது? 6 6 ஆர் 36 தெரியும். 7 7 ஆர் 49. ஸோ 45க்கு வெளியே போயிடுது. ஸோ அதனால் 6 6 போட்டுட்டு இங்கே 36 போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 9. அடுத்து இந்த 2 நம்பர்ஸ் அப்படியே வரும் 96. இப்போ 996 இருக்குது. இங்கே வந்து ஒன்லி 6 தான் இருக்குது. 6 2 இங்கே 2 இருக்கிறதா மீனிங் வச்சுக்கணும். 6 × 2 12. 12 பக்கத்தில் ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் தான் இங்கே போட்டு இந்த நம்பரையும் இந்த 3 டிஜிட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே போடுற நம்பரை வந்து நம்ம கெஸ் பண்ணி தான் போடணும். நீங்கள் இங்கே 5 போட்டிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். 5 போட்டிங்கன்னா 125 × 5 625 வரும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் 6 போட்டு பார்க்கணும். அடுத்து 7. ஸோ அடுத்து 8 போட்டிங்கன்னா இங்கே பெரிய நம்பர் ஆகிடும். அதனால் நான் இங்கே 7ஓட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் தான் போடணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 889 வருது. ரிமைண்டிங் வந்து 107. இங்கே அடுத்த 84 வந்து அப்படியே கீழே வருது. இப்போ என்ன பண்ணோம்னா 67 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 134. இந்த பிளேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே 8 இங்கே 8 போட்டுட்டு இப்போ 8 × 1348 இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10784 கிடைக்கும். ரிமைண்டிங் 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் இங்கே இருக்கிற நம்பர் 678. இது வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எக்ஸாமில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் தந்துட்டு தான் நம்ம வந்து கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் ஒன்னா இந்த ஆன்சரில் பாருங்கள். இங்கே 8 லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். 678 தந்திருப்பாங்க. இல்லாட்டி மீதி வந்து 574 அப்படி தந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் ஒன்ஸ் டிஜிட்டில் 4 ஸ்கொயர் போட்டால் 16. ஆனால் நம்மளுக்கு இங்கே 4 வரணும். ஸோ அந்த ஆன்சரை விட்டுடலாம். இங்கே 8 இருக்குது. 8 8s are 64. ஸோ ஃபைனல் டிஜிட் வந்து 4 வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணி போட்டுக்கலாம் எக்ஸாமில். பட் இதுதான் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹெட்டிங் என்னென்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதில் வந்து எத்தனை டிஜிட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வித் ஆன்சரோடு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்கள். ரூட் ஆஃப் 169 வந்து நம்மளுக்கு தெரியும் 13. அதே மாதிரி ரூட் ஆஃப் 441 வந்து 21. நீங்கள் ஜஸ்ட் இந்த 1லேருந்து 25 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து 2-3 தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து சட்டு ஞாபகம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து திஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. நம்ம இது எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம்னா பார் போட்டு தான் கண்டுபிடிப்போம். 2 நம்பர் நான் லாங் டிவிஷன் மெத்தடில் சொன்னேன் பாருங்கள். லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 நம்பராக செப்பரேட் பண்ணுவோம். இங்கே வந்து எத்தனை பார்? 2 பார் வருது. ஸோ நம்பர் ஆஃப் பார்ஸ் 2னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டும் 2வாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் வந்து 2 பார்ஸ் இருக்கிறதுனால டிஜிட்ஸ் வந்து 2 இருக்கும். இதில் வந்து 3 இருக்குது. ஸோ டிஜிட்ஸ் வந்து 3 இருக்குது. அதே மாதிரி தான் ரிமைண்டிங். ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம எப்படி நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் 2 நம்பர்ஸாக ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து செப்பரேட் பண்ணமோ அதே மாதிரி தான் டெசிமலுக்கும் இந்த சைடு இந்த ஹோல் நம்பர்ஸை வந்து நம்ம 2 செப்பரேட் பண்ணோம். பாயிண்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத வந்து திஸ் இஸ் 10th பிளேஸ் 100th பிளேஸ். இந்த பிளேஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் இதை வந்து 10th பிளேஸ் 100th பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி 2 நம்ம பிரிச்சுட்டு போகணும். இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டு தான் சென்டர் வச்சுட்டு இப்படி 2 போவோம். பாயிண்ட்டுக்கு இந்த சைடும் 2 போவோம். ஆர்டினரியாக எப்பயும் போடுற மாதிரி லாங் டிவிஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. செகண்ட் சம்மும் அதே மாதிரி தான் லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸாக செப்பரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒன் தான் இருக்குது, அதனால் 1 × 1 1, ரிமைண்டிங் 0. அடுத்து 25 அப்படியே கீழே வருது. இங்கே 1 × 2 2 வரும். இங்கே போடுற நம்பர் 1 போட்டோங்கன்னா கரெக்டாக வரும். 21 × 1 21. ஆன்சர் வந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைண்டிங் 44 அப்படியே இறக்குனிங்கன்னா திஸ் ஒன். ஸோ இங்கே 1.1 × 2 இருக்கும். நீங்கள் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22. அடுத்த நம்பர் வந்து நீங்கள் 2 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதே நம்பரை வந்து நான் பாயிண்ட்டு மாற்றி வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. √1.2544 வந்து 1.12. அதே வந்து பாயிண்ட் மாறுச்சுன்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். √12.544 அப்படி இருந்துச்சுன்னா 2 நம்பர்ஸாக செப்பரேட் பண்ணுறப்ப இங்கே வந்து 12 ஆகிடுது. ஓகேங்களா? இங்கே வந்து 54ம் 4 தனியாக இருக்கும். நம்ம இந்த சைடு 0 சேர்த்தா வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதனால் நான் 40ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 12ன்னு எடுத்திங்கன்னா 3 3s are 9 வரும். ஸோ ரிமைண்டிங் 3 வரும். அடுத்து 54 அப்படியே இறக்கிக்கலாம். இங்கே 3னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. இங்கே வந்து 5 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 65 × 5 325. சப்ட்ராக்ட் பண்ண 29. அடுத்தது 4 மட்டும் இறக்கக்கூடாது, 2 நம்பர்ஸாக இறக்கணும். ஸோ அதனால் 4 0ன்னு போட்டு தான் நீங்கள் கீழே கொண்டு வரணும். எப்பயும் போல் போட்டிங்கன்னா we get this one. ரிமைனிங் வந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தானே வருது. ஸோ அதனால் விட்டுடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 3.54 வருது. ப்ரீவியஸில் வந்து 1.12 வந்துச்சு, இங்கே வந்து 3.54 வருது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே 125.44க்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்லலாம் நம்ம இந்த மாதிரி போடணுன்னு அவசியம் இல்லை. 4 ஆப்ஷன்லேருந்தே நம்ம கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நோட், √AB = √A × √B. ஓகேங்களா? ரூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து மல்டிப்ளையில் சொல்லும். அதே டிவிஷனில் இருந்தாலும் தனித்தனியாக போட்டுக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு 3 சம்ஸ் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் பாருங்கள், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தால் நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு தான் ரூட் எடுக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒன்று போட்டிருக்கேன். √1 × 9/16. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. √1, √9, √16 இப்படி எடுத்தால் இட் இஸ் அ ராங் ஆன்சர். இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு போட்டால் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். The ones digit in the square of 77 is dash. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது மட்டும் 2 times மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 7 49. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 9 வரணும். நெக்ஸ்ட் ஒன், the number of non-square numbers between 24² and 25² is dash. ஸோ 24னா அதை வந்து நம்ம nன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இதை வந்து n+1ன்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச நான்-ஸ்கொயர் நம்பர்ஸ் சின்ன கிட்ட நம்பர்ஸ் தந்துருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இங்கே 24 25² வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2n ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா we get 48. Third question, the number of perfect square number between 300 and 500 is dash. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா 300க்கும் 500க்கும் நடுவில் எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எழுதி பார்த்து தான் போட முடியும். நம்மளுக்கு தெரியும் 20² வந்து 400ன்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 நம்பர் கண்டுபிடிங்க. 18² பார்த்தீங்கன்னா 324. இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா 300க்கு கீழே போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் 18²லேருந்து இதுக்கு 20க்கு பின்னாடி 21 22 பார்த்தீங்கன்னா 484 வரைக்கும் இருக்குது. இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இஃப் எ நம்பர் ஹேஸ் 5 or 6 digits in it, then its square root will have dash digits. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 digit நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பார் போட்டு பார்த்தீங்கன்னா 3 தான் வருது. அதே மாதிரி 6 digit நம்பரை பார்த்தும் நீங்கள் அதுக்கு பார் போட்டு பார்த்தாலும் 3 நம்பர்ஸ் தான் வருது. ஸோ அதோட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 3 digits தான் இருக்கும். Fifth question, the value of
root 180 lies between the integers dash and dash. So இதை நம்ம இப்படி ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணும். So 13 and 14. Sixth one, when a square number ends in 6, its square root will have 6 in the unit place. True one கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து ஒன்ஸ் பிளேஸில் 6 இருந்தால் அதோட ஸ்கொயர் ரூட்டும் 6ஆக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 6 இருந்தால் அதுக்கு நீங்கள் ரூட் 36 வந்து 6. அதே மாதிரி 256க்கு ரூட் எடுத்திங்கன்னா 16 கிடைக்கும், இங்கேயும் 6 கிடைக்குது. அதனால் this is a true statement. Seventh one, a square number will not have odd number of zeros at the end. It is a true statement. ஏன்னா வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஜீரோஸ் வந்து எப்பயுமே வந்து ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஆட் நம்பராக இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நம்பர்ஸ் ஜீரோவாக இருக்கும், இல்லாட்டி லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ஜீரோவாக இருக்கும். அப்படி தான் இருக்குமே ஒழிய ஒன்ஸ் பிளேஸில் 0, அதே மாதிரி 3 டிஜிட்டில் 0 அப்படி இருக்காது. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் த ஸ்கொயர் ஆஃப் 91000 இஸ் 9. ஓகேங்களா, இது வந்து ராங். ஏன்னா வந்து ஒரு நம்பர் இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வந்து 3 zeros இருந்தால் 6 zeros தான் கிடைக்கும். இங்கே வந்து 9ன்னு தந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Ninth question, the square of 75 is this one. ஸோ 75ஓட ஸ்கொயர் என்னன்னு நான் இங்கே செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 5625 கிடைக்குது. ஆனால் இங்கே வந்து வேறு நம்பர் தந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 10th one, the square root of 225 is 15. It is correct. ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 11th question பாருங்கள். Estimate the value of the following square root to the nearest whole number. ஓகேங்களா, நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரூட் 440 எடுத்திருக்கேன். இதை நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 20.9 வருது. ஸோ நம்ம 21ன்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். therefore 21 is the answer. எக்ஸாமில் 4 ஆப்ஷன் இருக்கும், 21, 22 அப்படி இருக்கும். நீங்கள் 21 ஸ்கொயர் பார்த்தே வந்து நீங்கள் அதுக்கு நியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த 2 சம் போட்டிருக்கேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 12th sum, find the least number that must be subtracted to 6666 so that it become a perfect square. Also find the square root of the perfect square obtained. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பர்லேருந்து எவ்வளோ நம்பரை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்படி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடச்சிச்சின்னா அதோட ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து 80 ஸ்கொயர் தெரியும், 6400. 8 8s are 64, ஒரு 0னா 2 0 வரும். அதுலேருந்து அடுத்தது 81 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. we get this one. 82 ஸ்கொயர் போட்டிங்கன்னா this one. Squared is nothing but 81 square na 81 into 81. 82 square na 82 into 82. ஓகேங்களா, ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா இது வருது. இது 2 நம்பர் 81 ஸ்கொயருக்கும் 82 ஸ்கொயருக்கும் இன்பிட்வீனில் தான் இந்த கிவன் நம்பர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 6561 கிவன் நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 105 கிடைக்குது. ஸோ இந்த கிவன் நம்பர்லேருந்து 105 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா we get 81 ஸ்கொயர். அதனால் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 105ம் நம்மளுக்கு தேவையான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 81. நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் பை விச் 1800 should be multiplied so that it becomes a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. ஓகேங்களா, ஸோ முன்னாடி வந்து சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். சப்ட்ராக்ஷன் அடிஷன் அப்படி கேட்டாங்கன்னா அந்த ஸ்கொயர் 80 ஸ்கொயர் 81 ஸ்கொயர் சொன்னால அப்படி தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் இங்கே மல்டிப்ளை டிவிஷன் அப்படி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த கான்செப்ட் நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1800 ஃபேக்டரைஸ் பண்ணால் we get this one. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 மட்டும் தனியாக இருக்குது. அதனால் இதை வந்து இன்னொரு 2 இருந்துச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிடும்.
ஸோ நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 2 தான். ஸோ 1800ஓட 2வை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வி கெட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் பாருங்கள். 30 × √2 வருது. ஸோ இதை வந்து நீங்கள் 2வை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே இன்னொரு √2 வரும். தட் இஸ் 30 × 2 we get 60 is the perfect square number. Next one, the square of 43 ends with the digit dash. ஸோ இங்கே லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் இருக்கிறத வந்து ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ ends with the whole number 43 is 9. 15th one, dash is added to 24 square to get 25 square. 24 ஸ்கொயரோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 25 ஸ்கொயர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 24 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 25 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிது 49. ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ண வேண்டியது வந்து 49. இங்கே வந்து எல்லாமே ஸ்கொயரில் தந்திருக்காங்க. 49ங்கிறது 7 ஸ்கொயர். இட் இஸ் ஆப்ஷன் டி. 16th sum, √48 is approximately equal to dash. That is square root கேட்குறாங்க. 5 square 25, 6 square 36, 7 square 49, 8 square 64. ஸோ இதுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறது 7 ஸ்கொயர் தான். ஆன்சர் இஸ் 7. 17th one, ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன் தான். இது வந்து ஹையர் கிளாஸஸில் இருக்கும். இங்கே ஒரு சம் தந்திருக்காங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. √128 minus √98 plus √18. ஸோ √128 எழுதுனீங்கன்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியெடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் we get 8√2. அதே மாதிரி ரிமைனிங் நம்பர்ஸ் எழுதி இங்கே என்ன ஆப்ரேஷன் தந்திருக்காங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணால் we get √32. இட் இஸ் இன் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், the number of digits in the square root of this one. ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 நம்ம பேர் பண்ணிங்கன்னா we get 1 2 3 4 5. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 5 இருக்கும். நெக்ஸ்ட்டு க்யூப்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஸ்கொயர்னால் எப்படி n ஸ்கொயர்ட் சொல்லுவோமோ அதே மாதிரி க்யூப்னா n க்யூப். ஓகேங்களா? ஒரு நம்பரை 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது க்யூப். 8ங்கிறது வந்து 2 க்யூப், 27 வந்து 3 க்யூப். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எழுதுவோம் க்யூப்ஸு. க்யூப் நம்பர்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்ட் க்யூப்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ராமானுஜம் நம்பர்னு ஒரு நம்பர் சொல்லுவோம். இதை வந்து ராமானுஜம் ஹார்டி நம்பர்னு சொல்லலாம். ஓகேங்களா? என்னென்னா ஒரு நம்பரை வந்து 2 நம்பரோட க்யூபோட அடிஷனாக எழுதுறது. இங்கே 1729 இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம 12 க்யூப் ப்ளஸ் 1 க்யூப்னு எழுதலாம். அதர்வைஸ் 10 க்யூப் ப்ளஸ் 9 க்யூப்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதுகிற நம்பர்ஸை வந்து நம்ம ராமானுஜம் ஹார்டி நம்பர்ஸ் இல்லாட்டி ராமானுஜன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ராமானுஜன் வந்து ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன். அவர் வந்து ஃபைண்ட் பண்ண நம்பர். இதில் வந்து ஸ்மாலஸ்ட் ராமானுஜம் நம்பர் என்னென்னா 1729. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். அதர் ராமானுஜம் ஹார்டி நம்பர்ஸும் இருக்குது, நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா அந்த 8th புக்கை பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருப்பாங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னென்னா இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் தந்திருக்கேன் பாருங்கள். எ நம்பர் இஸ் எக்ஸ்ப்ரெசபிள் ஆஸ் த சம் ஆஃப் 2 க்யூப்ஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகேங்களா? 2 க்யூபோட அடிஷனாக 2 விதமாக எழுதுறது. இப்படி ஒன்று இப்படி ஒன்று. அப்படி எழுதுனா த நம்பர் இஸ் கால் ராமானுஜம் நம்பர். ப்ராப்பர்ட்டி ஆஃப் க்யூப் நம்பர்ஸ் பார்க்கலாம். த க்யூப் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் நம்பர் 6ன்னு எடுத்தோன்னா 6 க்யூப் வந்து 216. இது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். அதே நீங்கள் நெகட்டிவ் நம்பரை க்யூப் பண்ணிங்கன்னா we get நெகட்டிவ் க்யூப் ஆன்சர். ஓகேங்களா? தட் இஸ் -7 க்யூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு -343 வரும். -7 × -7 × -7 2 தடவை மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get ப்ளஸ் இன்ட்டு another -7 போட்டிங்கன்னா we get நெகட்டிவ். அதே மாதிரி ஈவன் நம்பரை நீங்கள் க்யூப் பண்ணிங்கன்னா we get ஈவன் நம்பர். ஆட் நம்பர்ஸை நம்ம க்யூப் பண்ணால் we get ஆட் நம்பர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 5 6 7லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இஃப் எ நேச்சுரல் நம்பர் ends with 0 1 4 5 6 or 9. ஓகேங்களா? இங்கே விட்டுருக்க நம்பர் என்னென்னா 2 3 7 8. அது ரெண்டையும் வச்சு அடுத்த பாயிண்டில் வரும். விட்டுருக்க நம்பரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முடிகிறோட க்யூப் நம்பர்ஸ் எல்லாமே வந்து அதே கரஸ்பாண்டிங் நம்பர்ஸில் தான் முடியும்.
ஓகேங்களா. அதே நீங்கள் 2 ஆர் 8 எடுத்திங்கன்னா 2ல் ஒரு நம்பர் முடிஞ்சுன்னா அதோட க்யூப் நம்பர் 8ல் முடியும், 8ல் முடிஞ்சிச்சுன்னா அது நம்பர் 2ல் முடியும். If a natural number end with 2 or 8, its cube end with 8 or 2 respectively. Respectivelyனா first numberக்கு first, second numberக்கு second. அதுதான் இந்த respectively meaning. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். 12 கியூப் போட்டிங்கன்னா this one. இங்கே 2னா இங்கே அதோட க்யூப் 8ல் முடியும். 18 கியூப் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருந்துச்சுன்னா அதோட க்யூப் வந்து 2ல் முடியும். அதே மாதிரி 3 on 7, 3 7 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். 3 நம்பர் க்யூப் பண்ணிங்கன்னா we get 7. ஃபைன் லாஸ்ட்டாக 7ல் முடியும். அதே நீங்கள் 7ல் முடிஞ்ச நம்பரை நீங்கள் க்யூப் பண்ணிங்கன்னா we get 3. 8th point also important. The sum of the cubes of first n natural numbers is equal to the square of their numbers. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus n cube is equal to 1 plus 2 plus 3 plus n whole square. Next ஒரு நோட் தந்திருக்கேன் பாருங்கள். A perfect cube does not end with 2 zeros. Cubeனா 3 zeros இருக்கணும். நம்ம வந்து ஸ்கொயரில் எப்படி வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்காதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஈவன் நம்பர்ஸில் ஜீரோஸ் இருக்காது. ஓகேங்களா. The cube of a 2-digit number may have 4 or 5 or 6 digit in it. ஓகேங்களா. ஒரு 2-digit நம்பரை நம்ம க்யூப் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 digit நம்பர், 5 digit நம்பர் இல்லாட்டி 6 digit நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்னு ஒரு நம்பரோட க்யூப் ரூட் எப்படி டினோட் பண்ணோம்னா this one. ரூட் போட்டு இங்கே 3 போட்டோம்னா இட் இஸ் க்யூப் ரூட். இங்கே எந்த நம்பருமே போடலைன்னா இட் இஸ் ரூட். தட் இஸ் 2 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கணும். இங்கே 3 இருந்துச்சுன்னா 3 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கிற மாதிரி, தட் இஸ் இந்த ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அது. ஓகேங்களா. நம்மளுக்கு க்யூப் ரூட் பற்றி தான் இந்த கிளாஸில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சம் வந்து 4, இங்கே 4 இருக்க மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன், அது பின்னாடி பார்த்துக்கலாம். இதோட மீனிங் என்னென்னா எக்ஸ் பவர் 1/3. Exercise 1.5. The ones digit in the cube of 73 is dash. ஸோ இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது மட்டும் 3 times மல்டிப்ளை பண்ணுங்கள், we get 27. ஸோ அதோட ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 7. செகண்ட் ஒன், the maximum number of digit in the cube of a 2-digit number is dash. இப்போ தான் பார்த்தோம் ஒரு 2-digit நம்பராக இருந்தால் அதோட க்யூபில் வந்து 4, 5, 6 இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 6 நம்பர்ஸ் இருக்கும். Third one, the smallest number to be added to this one to make it a perfect cube is dash. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்படி ஒர்க் அவுட் பண்ணி தான் சொல்ல முடியும். 10 கியூப் நம்மளுக்கு தெரியும் 1000. அதே மாதிரி 11 கியூப், 12 கியூப், 13 கியூப்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 15 கியூபில் தான் இதை விட நம்மளுக்கு பெரிய நம்பர் கிடைக்கிது. ஸோ இந்த நம்பரையும் தந்திருக்க நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணால் we get 42. ஸோ நீங்கள் 42 வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா we get 15 கியூப். அதனால் நம்ம ஆட் பண்ண வேண்டிய நம்பர் இந்த 42 தான். Fourth one, subtract 10 cube from 1729 gives 9 cube. அது ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்குறாங்க. ஸோ 10 கியூப் எழுதிக்கலாம், 9 கியூப் எழுதிக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பர்லேருந்து 10 கியூபை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 729. இட் இஸ் 9 கியூப். கரெக்டு தான். ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். 79,570 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் கியூபான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு 40 கியூப் இந்த 0 போட்டு எழுதுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் நான் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கிறது. 40 கியூப் பார்த்திங்கன்னா 64,000. அதே மாதிரி 41 கியூப் திஸ் ஒன், 42 கியூப் அண்ட் 43 கியூப் வருது. இங்கே தந்திருக்கிறதும் இதுவும் வேரி ஆகுது. 79,507. இங்கே வந்து 570 தந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் கியூப். கிவன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 10,985 should be divided so that the quotient is a perfect cube. ஓகேங்களா. இந்த மாதிரி டிவைடட், மல்டிப்ளை அப்படி வந்தாவே நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி தான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் we get this one.
இதில் வந்து 5 மட்டும் தனியாக இருக்குது. க்யூப்னா 3 நம்பர்ஸ்க்கு 1 எடுப்போம். 5 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இந்த நம்பரை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோம்னா we get 13 cube. அதனால் நம்ம டிவைட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 5. நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் by which 200 should be multiplied to make it a perfect cube. ஸோ இந்த 200ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணனா ஸ்மாலஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் பர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்கும்னு கேட்குறாங்க. நீங்கள் 200 ஃபேக்டரைஸ் பண்ணால் we get this one. இதில் பார்த்தீங்கன்னா 5 into 5 இருக்குது. இன்னொரு 5 இருந்துச்சுன்னா it becomes a perfect cube. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் வந்து 5. 8th question, if the cube of a square number is 729, find the square root of that number. இப்போ 729 ஃபேக்டரைஸ் பண்ணால் 3 into 3 into 3 into 3 into 3 into 3 நம்ம வந்து க்யூப் ரூட் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுப்போம். இந்த 3 3க்கு ஒரு 3, இந்த 3 3க்கு ஒரு 3. ஸோ டோட்டலாக 9. தட் இஸ் 9 க்யூப் தான் வந்து திஸ் ஒன். இந்த 9 வந்து என்னென்னா எதோட ஸ்கொயர் நம்பர்னு பார்க்கணும். 9ஐ வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அந்த ஸ்கொயர்டு நம்பர் வந்து 3. இந்த 3க்கு வந்து ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். தட் நம்பர்னால் இந்த ஸ்கொயர்டு நம்பருக்கு. ஸோ ரூட் 3 கேட்குறாங்க. 3க்கு ஸ்கொயர் ரூட்னா ரூட் 3. ரூட் 3 வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் 1.732. அதே மாதிரி ரூட் 2க்கு வந்து 1.414. இதெல்லாமே வந்து நம்ம ஹையர் கிளாஸஸில் 9th 10th வரும். அப்போ படிச்சுக்கலாம். அப்படி தெரியலன்னா நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 9th question, find the smallest perfect square number which when multiplied together gives a perfect cube number. ஓகேங்களா? தட் இஸ் என்னென்னா 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கிறோம். அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஒரு க்யூப் நம்பர் கிடைக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுக்கு ஆன்சர் வந்து 4 and 16 தான். ஓகேங்களா? நீங்கள் 4ம் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் தான், 16ம் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். அதோட ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் 64. 64 வந்து நம்ம 4 க்யூப்னு எழுதலாம். ஸோ ஆன்சர் இஸ் 4 and 16. ஸ்கொயர் நம்பர்னால் 4 and 16. ஸ்கொயர்டு நம்பர் ப்ரீவியஸ் நம்பரில் பார்த்தது வந்து ஸ்கொயர்டு நம்பர்னால் இங்கே வந்து 2 and 4ன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து 4 வந்து எப்படி கிடைக்குதுன்னா 2 ஸ்கொயர், 16 வந்து 4 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்டு நம்பர்னால் ஒரு மீனிங் இருக்குது, ஸ்கொயர் நம்பர்னால் ஒரு மீனிங் இருக்குது. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் எக்ஸ்பனண்ட் அண்டு பவர்ஸு. ஒரு நம்பர் 5 க்யூப் அப்படி எழுதினோம்னா இதில் வந்து 5ஐ வந்து நம்ம பேஸ்னும், 3ஐ வந்து எக்ஸ்பனண்ட் இல்லாட்டி பவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி சம் ரூல்ஸ் இருக்குது. அதை இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். a பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து அதுக்கு நீங்கள் பவர் 0 போட்டால் வேல்யூ வந்து 1. எவ்வளோ பெரிய நம்பர் 100 பவர் 0, 10,000 பவர் 0 எது போட்டாலுமே அதோட வேல்யூ வந்து 1. இது வந்து நம்ம 0 எக்ஸ்பனண்ட் ரூலுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி a பவர் மைனஸ் எம்ங்கிறது வந்து இந்த நெகட்டிவ் சைன் போகணும்னா 1/a பவர் எம்னு போடுவோம். கீழே இருக்கிறது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகணும்னாலும் மைனஸில் போடுவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் அப்போ பவரை வந்து ஆட் பண்ணணும். அதே 2 நம்பரை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஹோல் பவர் a பவர் m பவர் n இருந்துச்சுன்னா இது வந்து மல்டிபிளில் வரும். ஸோ இந்த ரூல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட் பார்த்துடலாம். Positive exponent of a number indicate how many times we use that number in a multiplication. ஒரு நம்பருக்கு வந்து எக்ஸ்பனண்ட்னா பவர். அந்த நம்பர்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது எத்தனை தடவை மல்டிபிள் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. அதே வந்து நெகட்டிவ் பவர் வந்து நெகட்டிவில் மைனஸில் இருந்துச்சுன்னா அது வந்து எத்தனை தடவை டிவிஷன் ஆகிருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? லாஸ்ட் டாபிக் இன் 8th ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் டாபிக் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஆஃப் ஏ நம்பர். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை, தந்திருக்கிற நம்பரை அப்படியே எழுதுறது. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ நம்பர் இஸ் ஜஸ்ட் த நம்பர் ஆஃப் வி நார்மலி ரைட் இட். நார்மலாக நம்ம எழுதுறது. சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா என்னென்னா
எஸ் இன்ட்டு 10 பவர் ஏ. இங்கே எஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்டீஜர் ஆர் இன்டீஜர் வித் டெசிமலை சொல்லுது. ஏங்கிறது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜரை சொல்லுது. ஓகேங்களா? ஸோ எஸ்ஸுங்கிறது ஒரு நம்பர், அது வந்து இன்டீஜராக இருக்கலாம், இல்லாட்டி இன்டீஜர் வித் டெசிமலாக இருக்கலாம். ஏ வந்து பவர் வந்து பாசிட்டிவ் இல்லாட்டி நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஆர்டினரியாக இப்படி எழுதுவோம். இதை வந்து இன்டீஜர் தட் இஸ் 1 பாயிண்ட் சம்திங் எழுதுவோம்ல, அதுதான் 1.23 எழுதுவோம். இந்த பாயிண்ட் எங்கே இந்த சைடு வந்து 3 டிஜிட் வந்து தள்ளி வந்திருக்கு, அதனால் -3. அதே மாதிரி இது வந்து 2 டிஜிட் தள்ளி வந்திருக்கனால 10 பவர் -2. இது பார்த்திங்கன்னா 1.23 வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி எழுதுனா 1.23 × 10 பவர் 0 எழுதணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன் 1.23 இஸ் ஈக்குவல் டு 1.23னே தருவாங்க, இல்லாட்டி 123/100ன்னு தரலாம், 1.23 × 10 பவர் 0ன்னு தரலாம். ஸோ நம்ம கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரிமைண்டிங்கை பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.6 இது வந்து எக்ஸ்போனன்ட் அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷனை பேஸ் பண்ணது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. 1/2 பவர் 3னா 1/2 கியூப் தட் இஸ் 1/8. இங்கே வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா 1/2 எப்படி எழுதலாம், 2 பவர் -1 எழுதலாம். இதுவும் மல்டிபிள், ஸோ வி கெட் +5. 2 பவர் 5 இஸ் 32. அதே மாதிரி தான் ரிமைண்டிங் சம்ஸு 3 and 4 போட்டிருக்கேன். மல்டிப்பிளில் இருந்த பவரை வந்து ஆட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு 4 ரூல்ஸ் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸு நல்லா கிளியராகவே தந்திருக்கேன், நீங்களே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செகண்ட் சம் சிம்பிளிஃபிகேஷன். அதே தான், அந்த ரூல் தான் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 2 சம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. 2 பவர் 2x - 1/2 பவர் x + 2 = 4ன்னு ஒரு ஈக்குவேஷன் தந்திருக்காங்க. பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரூல் பார்த்தப்ப நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். பேஸ்லாம் ஒரே மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து பவரை வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து இங்கே பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பவரை வந்து ஆட் பண்ண முடியும். இங்கேயும் பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டருக்கு பவர்னால் -ஆஃப்னு போடுவோம். இப்போ இங்கேயும் 2 பவர் திஸ் ஒன் 4 வந்து 2 ஸ்கொயர்னு சொல்லுவோம். பேஸ் ஈக்குவலாக இருக்கனால பேஸை விட்டுட்டு பவரை மட்டும் ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். we get 5. Next one, by what number should -4 power -1 be multiplied so that the product become 10 power -1? ஸோ அதை ஈக்குவேஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 10 பவர் -1ன்னு கிடைக்குதுன்னு. ஸோ அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதிட்டு ஆர்டினரியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே பவர் -1னா டினாமினேட்டரில் x/-4 வரும். இந்த -1 கேன்சல் பண்ணுறதுக்கு 1/10ன்னு போடுவோம். இப்போ -4 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்து மல்டிப்பிளில் வந்துடுச்சு. ஆன்சர் இஸ் -4/10. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we get -2/3. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஷின், இஃப் 10 power x by 10 power -3 is equal to 10 power 9, then x is. ஓகேங்களா? இங்கே கீழே இருக்கிறது மேலே நியூமரேட்டருக்கு பவர் வந்து x + 3ன்னு வரும். ஓகேங்க, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் we get x is equal to 6. ஆப்ஷன் இஸ் C. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.7. First problem, if 3/4 of a box of apple weighs 3 kg and 225 gram, how much does a full box of apple weight?
ஓகேங்களா 3/4 பாக்ஸோட வெயிட் வந்து திஸ் ஒன். அப்போ ஃபுல் பாக்ஸ் தட் இஸ் ஒரு பாக்ஸோட வெயிட் கேட்குறாங்க. இங்கே 3 kg 225 கிராம்னு இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் கிராமில் மாற்றுங்க. 1 kg is equal to 1000 கிராம். ஸோ 3000 + 225 கிராம் வந்து 3225 கிராம். எவ்வளவு 3/4 பாக்ஸ் தட் இஸ் 3/4 வந்து முக்கா பாக்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பாக்ஸு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், ஏற்கனவே நான் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன் 1 into this one by this one. ஓகேங்களா டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்து அதோட ரெசிப்ரோக்கல் போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் we get the result. Second question, Mangalam buys a water jug of capacity 3 4/5 liter. If she buys another jug with is 2/3 times as large as the smaller jug, how many liter can the larger one hold? ஓகேங்களா ஒரு பொண்ணு வந்து 2 ஜக் வாங்குறாங்க. ஒரு ஜக்கோட கெப்பாசிட்டி 3 4/3. அனதர் ஜக் என்னென்னா இந்த ஜக்கை விட 2/3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா அப்போ அந்த லார்ஜர் ஜக்கோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸ்மாலர் ஜக் எழுதியாச்சு. லார்ஜர் ஜக் எவ்வளவு டைம்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம மல்டிபிளில் போடுவோம். ஸோ திஸ் ஒன் இது ரெண்டையுமே வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆகிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we get this. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் we get 10 into 2/15 liter. Third question, a greeting card has an area 90 centimeter square. Between what two whole numbers is the length of its side? ஓகேங்களா இந்த கொஷினில் வந்து ஸ்கொயர்னு ஒரு வேர்ட் வந்து தந்திருக்கணும். அப்போ தான் நம்ம இங்கே ஏ ஸ்கொயர்னு போட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட் நம்ம இங்கே ஆப்வியஸாக இந்த ஸ்கொயர் டாப்பிக்கில் வரதுனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஒரு க்ரீட்டிங் கார்டோட ஏரியா தந்திருக்காங்க. அதோட சைடு வந்து எந்த 2 ஹோல் நம்பர்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா தட் இஸ் ஏரியானா நம்மளுக்கு தெரியும். ஸ்கொயரோட ஏரியா ஏ ஸ்கொயர் is equal to 90. a வேணும்னா √90 எடுப்போம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we get 3 into √10 கிடைக்குது. √10 ஃபைன் பண்ணிங்கன்னா லாங் டிவிஷனில் ஃபைன் பண்ணிங்கன்னா 3.1. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 9.2. 9.2 எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கும்? 9க்கும் 10க்கும் நடுவில். ஸோ the answer is 9 and 10. Fourth question, 225 square shaped mosaic tiles each of area 1 square decimeter exactly cover a square shaped veranda. How long is each side of the square shaped veranda? ஓகேங்களா என்னென்னா ஒரு வராண்டாவில் வந்து மொசைக் டைல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மொசைக் டைல்ஸோட ஏரியா வந்து 1 ஸ்கொயர் டெசிமீட்டர். டோட்டலாக 225 ஸ்கொயர் ஷேப்டு மொசைக் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த வராண்டாவோட சைட்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஏரியா ஆஃப் த வெராண்டா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 225 டைல்ஸ் ஆகுது. ஓகேங்களா ஒரு டைல்ஸோட ஏரியாவுமே வந்து 1 ஸ்கொயர் டயாமீட்டருங்கிறதுனால இந்த வராண்டாவோடது வந்து ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 டெசிமீட்டர். ஸோ ஏ வந்து √ஆஃப் போட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஃபிஃப்த் சம், if cube root of this one into √x is equal to 3100, find x. ஓகேங்களா ஸோ இது வந்து ஆர்டினரி தான், ஆனால் கொஞ்சம் பெரிய நம்பர் 31 கியூப்லாம் வருது. ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. Sixth one, if 2 power m minus 1 plus 2 power m plus 2 is equal to 640, then find m. ஓகேங்களா இங்கே வந்து பேஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்கள் பவர் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருந்தால் தான் பவரை வந்து நம்ம ஆடோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். இங்கே இருக்கிறது அடிஷன். ஸோ இதுக்கு வந்து வேறு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், நான் இப்போ பவரை வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கேன். 2 power m into 2 power minus 1. அதே மாதிரி இங்கே 2 power m into 2 power 1ன்னு எழுதலாம். இந்த 640 இப்படியே வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டில் காமனாக 2 power m இருக்குது. ரிமைனிங் நம்பர்ஸ், இப்போ ரிமைனிங் நம்பர்ஸை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் we get 5/2. இந்த 5/2 இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறதுனால இந்த சைடு வந்து அதோட ரெசிப்ரோக்கல் போட்டு சிம்பிளிஃபை பண்ணும். ஃபைனலாக we get 2 power m is equal to 2 power 8. பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பவர் எக்ஸ்பனண்ட் வந்து ஈக்குவல், m is equal to 8ன்னு வரும். செவன்த் கொஷின், give the answer in scientific notation. scientific notationல கேட்குறாங்க. a human heart beats at an average of
80 beats per minute. ஓகேங்களா, ஒரு மினிட்டில் வந்து 80 beats இருக்குது. How many times does it beat in an hour, a day, a year and 100 years? ஒரு நிமிஷத்துக்கு 80 பீட்ஸ்னால் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 1 hour is equal to நம்மளுக்கு தெரியும் 60 minutes. ஸோ 60 into 80 போட்டுட்டு இங்கே வந்து பாயிண்ட் வந்து நம்ம வச்சு எழுதும். அதே ஒன் டேனா நம்மளுக்கு தெரியும் 24 hours. 24 into 1 hour, that is 24 into this value. 1 ஹவருக்கு நம்ம கண்டுபிடிச்சதை மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஒரு இயருக்கு நம்மளுக்கு தெரியும் 365 days. ஒரு டேனா இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர். ஸோ 365 இன்ட்டு அந்த ஆன்சர் போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். அதே 1 இயருக்கு திஸ் ஒன்னா 100 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க. 100 இயர்ஸ்னால் ஜஸ்ட் இதை வந்து நம்ம 10 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா வந்து 100னா 10 ஸ்கொயரில் பவரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஆன்சர் எழுதிடலாம். 8th question, in a map, if 1 inch refers to 120 km, then find the distance between two cities B and C, which are 4 1/6 inches and 3 1/3 inches from the city A, which lies between city B and C. ஓகேங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் B and C கண்டுபிடிக்கிறோம். பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே ஏன்னு இன்னொரு பாயிண்ட் தந்திருக்காங்க. ஏ வந்து எங்கே இருக்குன்னா லைஸ் பிட்வீன் பி அண்ட் சி. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டிங்கன்னா ஏ நடுவில் இருக்குது, இந்த சைடு பி, இந்த சைடு சி இருக்குது. ஆல்சோ என்ன தந்திருக்காங்கன்னா 4 1/6 inches ஃப்ரம் த சிட்டி ஏ டு பி. ஓகேங்களா, பிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 4 1/6. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 3 1/3. டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி கேட்குறாங்க. ஜஸ்ட் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணி போடுறது தான். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணி போடணும். ஸோ ஒரு இன்ச் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா 120 கிலோமீட்டர். நம்மளுக்கு கிடைச்சது 45/6 inches. அதை மல்டிப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் we get the result. 9th sum ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 10th one, find x if 5x/5 into 3 3/4 is equal to 21. ஸோ இதில் வந்து மிஸ்டேக் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா 5 into 3 15, அப்புறம் இதை அப்படியே x/5 into 3/4 மல்டிப்ளை பண்ணி போடுவாங்க. இட் இஸ் ராங். அப்படி வந்து போடக்கூடாது. இதோட வேல்யூ என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் ரெப்ரசன்ட் 5 + x/5. இங்கே வந்து மல்டிப்பிள் இல்லை, இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிற மீனிங். ஸோ அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரோடு ஆட் பண்ணி நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எழுதுகிற மாதிரி எழுதி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 11th question, by how much does 1 10/11 exceeds 1/10/11? இதிலிருந்து எவ்வளவு அதிகமாக இந்த நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன எவ்வளவு அதிகம்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே வந்து 1/10/11. இங்கே வந்து ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃப்ராக்ஷன் வந்து அதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இந்த பாயிண்ட்லாம் நான் ஏற்கனவே பழைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே மேலே நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா அது அப்படியே கீழே இறங்கும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி 1/10 × 11. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா we get the answer. A group of 1536 cadets wanted to have a parade forming a square design. It is possible. If it is not possible, how many more cadets would be required? ஓகேங்களா, கேடட்ஸ்னால் வந்து இந்த போலீஸ் மிலிட்ரி அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பரேட் ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேலெலாம் டிவியில் பார்த்துருப்போம்ல, ஒரு குரூப் ஆஃப் போலீஸ்லாம் வந்து பரேட் மாதிரி நடப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் டிசைன் வேணும். அப்போ இது வந்து எவ்வளோ பேர் வந்து ஸ்கொயர் டிசைன் ஃபார்ம் பண்ண முடியுமா, அப்படி முடியலன்னா இன்னும் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து கொஷின். ஸோ நம்ம இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 39 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ரிமைனிங் 15 கிடைக்குது. ஸோ 1536 எப்படி எழுதலாம்னா 39 ஸ்கொயர் ப்ளஸ் 15 எழுதலாம். இங்கே வந்து 15 நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க.
அதனால் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் டிசைனை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. 1536 கேரட்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் ஸ்கொயர் டிசைன். இங்கே 39 ஸ்கொயர் இருக்கனால நெக்ஸ்ட்டு 40 ஸ்கொயர்னா 1600 வேணும். ஸோ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 64. ஸோ இன்னும் 64 கேரட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து இந்த ஸ்கொயர் டிசைனை ஃபார்ம் பண்ணலான்றாங்க. Then last sum, order the following, form the least to greatest this one. ஓகேங்களா, இதை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு. ஓகேங்களா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேஸ் வேறு மாதிரி இருக்குது, பவர் வேறு மாதிரி இருக்குது. ஒன்று பேஸ் ஈக்குவலாக இருக்கணும், இல்லாட்டி பவர் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம சின்ன நம்பர் பெரிய நம்பர் கம்பேர் பண்ண முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100, 500, 400லாம் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே வந்து 100க்கு மாற்றிட்டு அப்புறம் பேஸை கம்பேர் பண்ணி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதலாம். ஓகேங்களா, இங்கே 25 இருக்குது. இந்த 25ஐ 100ஆக மாற்றணும்னா 4 வேணும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, தட் இஸ் என்ன இருக்குது, 100/4 இருக்குது. இந்த 1/4 வந்து 4th ரூட் ஆஃப் 16 போடுவோம். 4th ரூட்னா இங்கே 4 நம்பர் உள்ளே இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுப்போம். இங்கே 4 2s இருக்குது. 16 வந்து 2 × 2 × 2 × 2ன்னு எழுதலாம், 4 டைம்ஸ் எழுதலாம். இங்கே 4 இருக்கிறதுனால 4 2க்கு ஒரு 2, இங்கே வெளியில் இருக்கிற 100. அதே மாதிரி இங்கே 3/500 எப்படி எழுதலாம், 3/5 × 100. 3/5னா திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் நம்பர்ஸும் அதே மாதிரி எழுதிக்கிறோம். ஃபைனலாக கிவன் எழுதிட்டு இஸ் ஈக்குவலன்ட் டு நம்பர் சேஞ்ச் பண்ணது, பவர் 100க்கு கன்வெர்ட் பண்ண நம்பர் எழுதியாச்சு. இப்போ வந்து கம்பேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பவர் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால பேஸை வந்து கம்பேர் பண்ணி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரிக்வயர்டு ஆன்சர் என்னென்னா, கிவன் இந்த 2/100 வந்து எதுக்கு கிவனுக்கு ஈக்குவலாக இருக்குது, 16/25. அதே மாதிரி ரிமைண்டிங்கும் எழுதினீங்கன்னா we get the final result. Thank you for watching this video.